Hi friends, welcome to Uma's Creative World. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். நான் 1 கப் கார்னை வந்து குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஃப்ரோசன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேரட்டை ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1/2 கப் பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 3ல இருந்து 4 பூண்டை வந்து ஃபைனா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா சோயா சாஸ், சில்லி சாஸ், வினிகர் இது 3 தேவைப்படும். அதுக்கப்புறமா 1 கப் பாஸ்மதி ரைஸை நான் குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன்ல நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ண போறேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பூண்டை வந்து ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு 1 செகண்ட் வந்து நல்லா சாட் பண்ணிக்கோங்க. சாட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கேரட், கேப்சிகம் எல்லாமே நம்ம ஆட் பண்ண போறோம். எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஹை ஃப்ளேம்ல 1 நிமிஷம் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. சாட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டாணியும் ஸ்வீட் கார்னையும் ஆட் பண்ண போறோம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல நல்லா குக் ஆகட்டும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓவர் குக் ஆகாம மட்டும் பார்த்துக்கோங்க. ஓவர் குக் ஆகுனா இன்னும் வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா இருக்காது. ஃப்ரைட் ரைஸ்ல வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு கிரன்ச்சியா இருந்தால் தான் அது சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் வந்து சில்லி சாஸ் இல்லை ஹாட் சாஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நான் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ண போகிறோம். சாஸஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ண போகிறோம். எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா சாட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா எல்லாமே சாட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை வந்து ஆட் பண்ண போறோம். ரைஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ண போறோம். பெப்பர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கம்பைன்ட் ஆகிற மாதிரி. நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை மேலே அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டதுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. இதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.